வெல்கம் டு சாரு விலாக் தமிழ். பாப்பா குளிப்பாட்டுறக்கா மாமனார் சுடுதண்ணி வச்சுருக்காங்க. பாப்பா சிவகங்கையில் தான் பிறந்தா. அம்மா வீட்டில் தான் 5 மாதம் வரை இருந்தோம். ஊட்டி கூடலூர் பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் ஊர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கேரளா பார்டர்கிட்ட இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற கிளைமேட் வேறு, ஊட்டியில் இருக்கிற கிளைமேட் வேறு. சிவகங்கையில் பிறந்தனால அங்கே எந்த கிளைமேட் செட் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு வேறு கிளைமேட்டுங்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுறோம். நம்ம ஊர் மாதிரி போர் தண்ணியெலாம் இங்கே இல்லை, கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். பாப்பாவுக்கு ஆல்ரெடி இருமல் இருக்கிறதுனால நல்லா காய வச்சு தான் ஊற்றுறோம். எப்போ குளித்தாலும் தண்ணியை பார்த்தா பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவா. ஒரு 2-3 வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை குளிப்பாட்டும் போது ரோஸ் பட்டல்ஸ்லாம் போட்டு குளிப்பாட்டினாங்க. சரி நம்மளும் போடுவோமேன்னு சொல்லி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி ரோசஸ்ஸு பூக்கள்லாம் நிறையா இருக்குது. எல்லாமே மாமியார் வச்சது தான். அதில் ஒன்று இந்த பன்னீர் ரோஸ் வந்துச்சு. சரி அதை போடுவோம், வீடியோவுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லி போட்டு பாப்பாவை குளிப்பாட்டணும். சரி தண்ணியை ஊற்றி சோப்புலாம் போடுவோன்னு சொல்லி போட்டால் ஊரே கூட்டிட்டா. சோப் போட விட மாட்டா, போட்டு பவுடர் அடிக்க விட மாட்டா, எதுவுமே பண்ண விட மாட்டா. தொட்டா கூட அழுவா. எப்படியோ ஒரு வழியாக குளிப்பாட்டியாச்சு. அவள் அழும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அவள் வாய்ஸ் மட்டும் தனியாக கேட்கும். ஹாஸ்பிட்டலில் இப்போ ஒரு 10 குழந்தைங்க இருக்காங்கன்னா இவள் அழுதானா இவள் வாய்ஸ் மட்டும் தனியாக கேட்கும். பாப்பாவை பார்க்க வர எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன வித்தியாசமாக அழுகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. ஆனால் நேரில் வந்து நிறைய பேர் அழும்போது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வழியாக குளிப்பாட்டி தலையை நல்லா காய வச்சாச்சு. இந்த பொடி பேர் வந்துட்டு ராசனாதி பொடி. இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் தலை குளிச்சுட்டு வந்தால் அந்த நீரெல்லாம் இழுத்துரும் அப்படின்னு சொல்லி இந்த பொடி தலையில் தேய்க்க சொன்னாங்க. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபா. இந்த பொடி இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து தலையில் வச்சு தேய்ச்சி விடணுமா. அப்படி தேய்ச்சோம்னா தலையில் உள்ள நீரெல்லாம் எடுத்துரும், நீர் கோர்க்காது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் சாம்பிராணிலாம் போடுறாங்க. அதனால என்ன சைட் எஃபெக்ட்னா ஆஸ்துமா, நுரையீரல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் குழந்தைகளுக்கு வரும். ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இருமல் வராமல் இருக்கிறதுக்கு சிறப்பெல்லாம் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஜம்முன்னு தூங்க வச்சாச்சு. உங்களுக்கு இங்கே இருக்கிற விஷுவல்ஸு நிறையா விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் குழந்தைய இந்த மாதிரி தான் அழுவாங்களா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.